ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:27. நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டான்னு சொல்லி அருமையாக அந்த சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு விளக்கி கொடுத்தார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே தான், அதன் பின்பகுதி என்ன சொல்லப்படுது, பலம் உள்ளவைகளை, பலவான்களை வெட்கப்படுத்தும்படின்னு சொல்லவே கிடையாது. நேற்றே சொன்னேன், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னா என்ன, உலகத்தில் பலமுள்ள மிருகங்கள் நிறைய இருக்குது, பலமுள்ள பறவைகள் நிறைய இருக்குது. ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொள்றதெல்லாம் ரொம்ப அற்பம். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள், 28ஆம் வசனம், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் ஏன் அப்படி தெரிந்து கொண்டார், தேவன் தெரிந்து கொண்டான்னு போட்டிருக்கு. இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஏன் அப்படி தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டதுபடிக்கு அப்படி செய்தார் அப்படின்னு போட்டிருக்கு கிளியராக. நீங்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள், படிப்பாளிகள், ஞானிகள், பணக்காரர்கள், பெரிய ஜாதி, உயர்ந்த ஜாதி என்று சொல்லி நீங்கள் எதிலையும் பெருமை பாராட்டாதபடி தேவன் உங்களுக்கு முன்பாக உங்களை வெட்கப்படுத்தும்படியாக உலகத்தில் அறிவு குறைந்தவர்களை தெரிந்து கொண்டார். அதே போல பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளும் தேவன் தெரிந்து கொண்டார். எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்களை குறித்து ரொம்ப மேன்மை பாராட்டுறீங்க, அப்படிலாம் மேன்மை பாராட்டக்கூடாது. கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்கள எப்படி எடுத்து நான் பயன்படுத்துகிறேன், நான் எப்படி பயன்படுத்தி அவங்கள உயர்த்தி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி மிருகங்களையும் நான் எல்லாத்துக்கும் முன்னால் சாட்சியாக அந்த மிருகங்கள்லாம் வச்சுருக்கிறேன், நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிற என்று எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தம் மீட்புமான. யாராவது நம்மளை உனக்கு ஒன்றுமே தெரில, உனக்கு ஞானமே இல்லை, அறிவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆண்டவர் தான் எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தம் மீட்புமானார். அவரே என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். என்ன தான் தெரிந்தெடுத்திருக்கிறார், உங்களை போல ஞானிகளை இல்லை, என்ன தான் தெரிந்தெடுத்துக்கான்னு தைரியமாக நம்ம சொல்ல பழகிக்கொள்ளணும். நீதிமொழிகள் 30:25 பாருங்கள், அதில் சொல்லப்பட்டிருக்குது. 30:25 வாசிக்கிறேன். அவையாவன பூமியில் அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். பார்த்தீங்களா, அற்பமாக என்னப்படுது, ஒரு நிமிஷத்தில் காலால் மிதிச்சிடலாம். ஆனால் அது கோடை காலத்தில் ஆகாரத்தை சேகரிக்குது. நமக்கு கூட அந்த இதில் கடன் வாங்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நிறைய பேர் இல்லையா. தன் காலத்தில் அவங்க என்ன பண்ணுது, அந்த எறும்பு சேமித்து வைக்குது. அப்போ தான் மழை காலத்தில் வெளியில் போகாமல் இருக்கிறத சாப்பிட்டுக்க முடியும். சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையில் தோண்டி வைக்கிற குழி முயல் ரொம்ப சாஃப்ட், எதையும் கடித்து யாரையும் துன்பப்படுத்துகிற மாதிரி இல்லை. அது பயந்து கொண்டு உள்ளேயே பதுங்கி இருக்கும். ஆனால் கண்மலையின் மேல் தன் வீட்டை தோண்டி வைக்கும் வீட்டை கண்மலையில் தோண்டி அதில் மறைஞ்சி பாதுகாப்பாக இருக்கும். அப்புறம் ராஜா இல்லாததும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளி. அதுக்குன்னு யாருமே கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் கூட்டமாக அழகாக ஒத்துமையாக புறப்படுகிற வெட்டுக்கிளிகள். தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சி. எங்கேனாலும் சிலந்தி பூச்சி என்ன பண்ணும், எதுவுமே பயப்படாது. ஆனால் அது சாதாரணது. உடனே அதை என்ன பண்ணிவிடுவாங்க, ஒட்டடெல்லாம் அடிக்கும்போது அதுவும் செத்து போகும். ஆனால் அதெல்லாம் என்னவாம், ஆண்டவர் தெரிந்து கொள்ள மகா ஞானமுள்ளவர்கள் ஆண்டவர் சொல்கிறார். சாலமோன் ஞானியை கொண்டு ஆண்டவர் சொல்கிறார், சாலமோனுக்கு அந்த ஞானத்தை வெளிப்படுத்திருக்கார். பூமியில் சிறியவைகளாக இருந்தும் மகா ஞானமுள்ளவர்கள் 4 உண்டு அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கழுதையை தான் ஆண்டவர் தான் ட்ராவல் பண்ணும்படியாக தெரிந்து கொண்டார். அவர் நினச்சா ஒரு குதிரையை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு சொல்லியிருக்கலாம், ரதத்தை கொண்டு வா அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை. கழுதையில் ட்ராவல் பண்ணால் சமாதானத்தை குறிக்கும். ஒரு ராஜா கழுதையின் மேல் ட்ராவல் பண்ணால் சமாதானம், குதிரையின் மேல் ட்ராவல் பண்ணால் சண்டை, போர் நடக்க போகிறது என்ற அடையாளம். இவர் சமாதான பிரபுவாச்சு, அதனால் கழுதையை தெரிந்து கொண்டார். சாதாரண போட்டு பயணம் தான். அவர் ரதத்தில் ஏறி அங்கேயும் இங்கேயும் எதுலுமே போனதா இல்லை. அப்புறம் அடுத்தது கழுதையை கொண்டு பேசினார். பீலையாம் கழுதையில் போகும்போது கழுதையின் வாயை
திறந்தார் பாருங்க. கழுதையின் வாயை திறந்து உண்மையை அங்கே வெளிக்கொணர்ந்தார் பாருங்க. உண்மையை தெரிந்து கொள்ளும் சவுல் கூட குதிரையின் மேல் தான் ஏறி எல்லாரையும் கொல்லும்படியாக நிருபங்களை வாங்கி போகிறான். ஆனால் ஒரு நிமிஷத்திலே ஒளி அவனை பட்டு கீழே தள்ளிவிட்டது. அது வேற. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் தெரிந்து கொள்வது எல்லாம் சாதாரணமானவைகள், இழிவானவைகள், அற்பமான. நான் மிருகத்தை மட்டும் 5 அறிவு உள்ளவர்களை மட்டும்தான் நான் பேசுகிறேன். அதுதான் இன்றைக்குரிய நமக்கு தியான வசனம். பாருங்கள், லூக்கார் 12:2-6 ஒரு உதாரணம் சொல்கிறார். 2 காசுக்கு 5 அடைக்கலாம் குருவியை தேவன் மறப்பதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. பார்த்தீங்களா? அது அற்பமாக எண்ணப்படுது. அதை யாரு கவனிக்கிறா? 2 காசுக்கு 5 கிடைக்குது இலவசமாக. அது சீப்பாக கிடைக்கிது. இலவசம் சீப்பாக கிடைக்கிது. அதை கூட என்ன பண்ணலையாம், தேவன் மறப்பதில்லைன்னு சொல்கிறான். எலியாவை போஷிக்க பெரிய பெரிய கழுகோ அல்லது புறாவோ அல்லது உயர்ந்த பறவைகளே அவர் தெரிந்து கொள்ளலை. அது திருட்டு காக்கா தான், எதையும் கொடுக்காது, அது அசுத்தமானது தான், அப்படிலாம் இருந்தால் கூட கர்த்தர் பாருங்கள் எலியாவை போஷிக்க அதனுடைய குணத்தை மாற்றி ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எனவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அற்பமாய் எண்ணப்பட்டாலும், சாதாரணமாய் எண்ணப்பட்டாலும், இழிவாய் எண்ணப்பட்டாலும் உள்ளவைகளை அவமாக்கும்படி நம்மை அவர் தெரிந்து கொள்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். நேற்றைய பதில், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். ரோமர் 3:23. இன்றைய கேள்வி, யாருக்கு எதனால் எப்படி எண்ணப்பட்டது என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது? யாருக்கு எதனால் எப்படி எண்ணப்பட்டது என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது?